கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சமூகத்தில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன் கூட இருப்பேன், இருக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னோட கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன். இந்த வசனம் தான் நம்ம இந்த மாதம் முழுவதும் மெடிடேட் பண்றோம். ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்துல நம்ம அதை தியானித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் என் கூட இருந்தா என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தர் என் கூட இருக்கும்போது மற்றவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள், கர்த்தர் என் கூட இருந்து செய்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தரின் கூட நான் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அடையாளப்படுத்த முடியும்? கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். அவ அக்னியில நடக்கும்போது, ஆறுகளில அங்கே தண்ணீர்களில நடக்கும்போதும் புரளுவதில்லை, வேவதில்லை, தலைமயிர் அங்கே கருகி போகல, அதனுடைய வாசம் கூட இல்லைன்னு வேதம் சொல்லுகிறாரு. அப்போ நீங்க எதிலெல்லாம் நடக்கணும்? அக்கினியில நடக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது மதில் மீது நடக்க வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவது கண்மலையில நீங்க நடக்கணும். நான்காவது சிங்கத்தின் மீது நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். கர்த்தரோட இருக்கிற பிள்ளைகள் இதிலெல்லாம் நடப்பீர்கள். ஆண்டவர் இதுல நடக்க பண்ணிட்டார்னா உங்களுக்கு அக்னியா இருக்கட்டும், அது ஆறுகளா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், அது புரளுவதில்லை, அதுல நீங்க வேகவே மாட்டீங்க என்பதாக. இந்த காலை ஆராதனையில ஆவியானவர் நம்மோட ஒரு வார்த்தை பேசட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், இயேசுவோட பிதா இருந்தாராம், தேவன் இயேசுவோடே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. இயேசு ஆவியில நிரப்பப்பட்டார், வல்லமையினால நிரப்பப்பட்டார். ஆனா தேவன் அவரோட கூட இருந்தாராம். கர்த்தர் அவரோட கூட இருந்தார். இயேசுவோட கூடையே இருந்ததுனால நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவருமாயும் சுற்றித் திரிந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமையில நன்மையும் மகிழ்ச்சியும் என்கிற ஒரு தலைப்புல பேசினேன் இந்த வசனத்தின் அடிப்படையில். இன்றைக்கு இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது, அதை உங்களோட கொஞ்சம் நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் 10:38 பிதா இயேசுவோட கூட இருந்தாராம். அவருக்கும் தேவைப்பட்டிருக்கு, அவர் என் கூட இருக்கணும். அவரோட கூட இருந்ததுனால தான் அவர் வல்லமையில, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினாராம், சுகப்படுத்தினாராம். அங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாராம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் கூட இருந்ததுனால அவர் செய்த முதலாவது ஒரு விஷயம், நன்மை செய்கிறவராயிருந்தார். நன்மை எதெல்லாம் நன்மைன்னு உங்களுக்கு கடந்த நாட்களில் காண்பித்தேன். கர்த்தருடைய வசனத்தையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறதே அல்லாமல் வேற நன்மையை தேவன் வேற இடத்துல உன்னிடத்துல என்னத்தை கேட்டார்? இதை தானப்பா கேட்டாரு. உபாகமம் 10:12-13 கர்த்தருக்கு பயந்து, அவர் வழியில நடந்து, அவரில் அன்பு கூர்ந்து, அவரை சேவித்து, கற்பனை கட்டளையை கை கொண்டு, இந்த காரியத்தை அல்லாமல் வேற நன்மையை உன்ட்ட என்ன கேட்கிறார்? இதுதான் நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த நாள்ல பேசினோம். ஆனா இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சியா இருப்பது தான் நன்மை அப்படின்னு இருக்கு, உதவி செய்யறது தான் நன்மை அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நன்மையை நான் உங்களோட பேச போகிறேன்.
அதை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 33:9 வாசிக்க கேட்போம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நான் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய போகிறேன். என் பிள்ளைகளுக்காக சில நன்மைகளை வைத்திருக்கிறேன். அந்த நன்மையை செய்யும் போது, அந்த நன்மையை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது, பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள நான் செய்ய போற அற்புதம், நான் செய்ய போற கொடுக்கிற விடுதலை, நான் செய்ய போற ஆசீர்வாதம், நான் என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறது, மேன்மைப்படுத்துகிறது, பல நன்மைகள் இருக்கிறது. இந்த நன்மைகள் எல்லாம் நான் செய்யும் போது பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் மகிமையும் உண்டாக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், நான் என் பிள்ளைகளுக்கு பல நன்மை கொடுக்க போகிறேன். அந்த எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் எனக்கு செய்ய போற நன்மையினால மற்ற எல்லாரும் பார்த்து கர்த்தருக்கு பயப்படுவார்கள். இன்னொன்னு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அது மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாக்குமா. அவரோட தேவன் இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் தம்முடைய ஜனத்துக்கு செய்ய போகிற நன்மை, அவர் எல்லா ஜனங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளின் நிமித்தம், சமாதானத்தின் நிமித்தம் இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டு பயந்து நடுங்குவார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே இதை செய்கிறார், சொல்லுகிறார் என்பதாக. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் போது அது அவருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது, அது அவருக்கு கீர்த்தியை உண்டாக்குகிறது, அது அவருக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறது. உங்களுக்கு தேவன் செய்ய போகிற நன்மை, ஆண்டவர் உங்க கூட இருந்து அவர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையினால தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற 5 விதமான நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அந்த 5 விதமான நன்மையில உள்ள சில ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வித்தியாசமா இருந்தது. அதை உங்களோட பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். முதல் நன்மை என்னன்னா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். முதல் நன்மை. 2வது நன்மை என்ன தெரியுமா? அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தை தருவேன். 2வது நன்மை. 3வது நன்மை, சத்தியத்தை அவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். 3வது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை. 4வது 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். அப்படின்னா நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். அது 4வது நன்மை. 5வது நன்மை என்னன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். 5 நன்மையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருகிறார். இந்த 33ஆம் அதிகாரத்தில், ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டிருந்த காலகட்டத்தில் கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பினதற்கு பின்பாக, என் ஜனத்துக்கு நான் நன்மை அளிக்க போகிறேன். எப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறதும், ஆண்டவர் பின்பு விடுதலையாக்கினதற்கு பின்பாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதும் வேதத்தில், அங்கே எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கின நாள் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உடனே இறக்க செஞ்சிடறார், உடனே நன்மை பாராட்டிடுறார். இயேசு
ஓடு கர்த்தர் இருந்தார், அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். உடனே ஒரு ஆளு இரக்கம் செஞ்சா. கானானிய ஸ்திரீ பாருங்க, ஆண்டவர் பின்னாடியே வாரா. மத்தேயு 15:20 அவர் புறஜாதியான ஸ்திரியா இருந்தாலும் இயேசுவை தொடர்ந்து வருகிறார். ஆண்டவரே என் மகளுக்கு இரக்கம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க இயேசு சொல்லுகிறார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒழிய வேற ஒரு ஆளுக்கு நான் வரல அப்படின்னு சொன்னாலும், ஆண்டவரே நான் புறஜாதியான ஸ்திரீ தான், மேஜிலிருந்து விழுகிற துணிக்கை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து, பா வாட் அ ஃபெய்த் யூ ஆர், நீ என்ன விசுவாசம் உனக்குள்ள இருக்கு, உன் மேல எனக்கு ரொம்ப பிடிக்குது. உன் விசுவாசத்தை கண்டு அவள் மகளுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வர பண்ணினார், நன்மையை கொடுக்கிறார். எப்பெல்லாம் நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்புகிறோமோ உடனே ஒரு நன்மையை அழித்து விடுகிறார். அதே போலதான் எரேமியா 33 ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறார். அந்த நன்மையினால தேவனுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கனமும் மகிமையும் வருகிறது. அந்த நன்மையை கண்டு சகல ஜனங்களும் கர்த்தர் பக்கம் பயந்து நடுங்கி திரும்புகிறார்கள். அப்படின்னா அந்த நன்மை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். முதல்ல அவர் சொல்லுகிற நன்மை, உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி நான் உங்களை குணமாக்குவேன். நாட் ஓன்லி கர்த்தர் ஏதோ பிசிக்கலா உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் உங்களை குணத்தையும் ஆக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய விதத்திலையும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், ஆவிக்குரிய விதத்திலையும் நம்ம தேசத்துல நமக்கு சுகத்தை தருகிறவர், சௌக்கியத்தை தேவன் தேடுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். சங்கீதம் 38 3 வாசித்து பாருங்க. எதனாலே சௌக்கியம் இல்லை என்று தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரே என் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, உமது கோபத்தினாலே என் மாம்சத்துல எது இல்லையா ஆரோக்கியம் இல்லாம போகுது. எனக்குள்ள எதுக்கு சௌக்கியம் இல்லாம போகுது? எனக்குள்ள வர்ற பாவம். எதனால பாவம் வந்ததுனால தான் நீர் என் மீது கோபம் கொண்டி. ஆதாமும் ஏவாளும் அங்கே ஏதேன் தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தா, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் அவரோடு இடைப்பட்டு கொண்டிருந்தா. எப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே தோட்டத்துக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்ததோ, ஆண்டவருடைய கோபம் வந்தது. உடனே தோட்டத்தை விட்டு விரட்டினா. எப்போ ஆரோக்கியம் இல்லை தெரியுமா? எப்போ சௌக்கியம் இல்லை தெரியுமா? தேவனுடைய கோபம் எங்க வருது தெரியுமா? என்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமும் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அங்கே தாவீது சொல்லுகிறார், என் எலும்புகள் கூட சௌக்கியம் இல்லை என்பதாக. யோபு காலத்துல வாழ்ந்த நாட்கள்ல நீதிமான் தான், சன்மார்க்கன் தான், ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து உத்தமமாய் இருந்தவன் தான். என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னவன் தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னவன் தான். ஆனா ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே என் எலும்புகளுக்குள் கூட இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன். எப்பக்கத்திலும் அந்தகாரம், எப்பக்கத்திலும் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை, எப்பக்கத்திலும் நன்மை இல்லை. வலது பக்கம் பார்த்தாலும் நீர் காணோம், இடது பக்கம் பார்த்தாலும் உம்மை காணோம், முன்னாடி போனாலும் தேடி பார்த்தாலும் காணோம். நீ ஒளித்துக் கொள்ளுகிறீர், எங்க இருக்கிறீர்? எப்பக்கத்திலும் இளைப்பாறுதல் இல்லை. ஈவன் என் எலும்புகளில் கூட இளைப்பாறுதல் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பாவம் நம்முடைய சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் இல்லாமல் போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட நன்மை இல்லாமல் இருந்தபோது, கர்த்தரோ அவர்கள் சிறையிருப்பை திருப்பின உடனே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தாரா, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி குணமாக்குகிறார். 1 சாமுவேல் 16 வாசித்து பாருங்க. சவுலுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை, சவுலுக்குள்ள சௌக்கியம் இல்லை. ஏன்? பிசாசு போராடுது. ஒன்னு பாவம் போராடுது, இன்னொரு பக்கம் பிசாசு போராடுது. பிசாசு அந்தகார வல்லமை, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்து அவனை அலக்களிக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைச்சவன் தான், கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஆவியினால் நிரம்பி அம்மோன் புத்திரர்கள் 2 பேர் ஒருவரோடு ஒருவர் போகாதபடி முறியடித்தவன் தான்.
காது கேளாதவனை போல இருந்தவன் தான். இஸ்ரவேல்ல முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி காய்மாரகாரமாய் பொறாமையினால் பார்த்தபோது வந்தபோது அவனுக்குள்ள சௌக்கியம் இல்லை, அவனுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை, அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவனாய் அபிஷேகம் பெற்றவனாய் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த போது தேவனால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி உமக்கு சமுக்கியம் உண்டாகும் என்றார்கள். அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள் நமக்குள்ள சௌக்கியத்தை இழக்க பண்ணுகிறது, ஆரோக்கியத்தை இழக்க பண்ணுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய நன்மையை உண்டாகும்படி தேவன் செய்ய போகிறார். எரேமியா 30:17 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை விசாரிப்பற்றவர்கள் உன்னை தள்ளிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஓசியா 6:1 வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்துல திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினோம் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்பதாக ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு கொடுக்கிற சமாதானம், நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார், கர்த்தர் நமக்கு சௌக்கியத்தை உண்டாக்க போகிறார், கர்த்தர் நமக்கு சுகத்தை தேவன் தரப்போகிறார், குணமாக்க போகிறார். நாட் only physical healing, inner healing, spiritual சுகத்தை, தேவன் ஆவிக்குரிய குணத்தை இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம குணமாக்குவாராம், சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்பண்ணி என்னை குணமாக்குவார். ரெண்டாவது வேகமா 5 வார்த்தை சொல்லி முடிக்கிற. ரெண்டாவது, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57 20-21 துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, ரெண்டாவது நன்மை என்ன? நான் அவர்களுக்குள்ள சமாதானத்தை தருவேன் என்பது ரெண்டாவது நன்மை, பீஸ். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். உலகத்தின் முடிவு புரியுது அவங்க கூட இருப்பேன்றார். அவர் கொடுக்கிற சமாதானம் சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி சொல்ற பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை, தி பெஸ்ட் பிளஸிங் அப்படின்னு கேட்டார். என்கிட்ட கேட்டால் பர்சனலாக சொல்லுவேன், காரு பணம் உலகம் வீடு எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும் தி பெஸ்ட் பிளஸிங் சமாதானம் தான் சொல்லுவேன். என்கிட்ட பர்சனலாக கேட்டால் இயேசுவும் அதான் சொல்லுகிறார். உலகம் கொடுக்காத சமாதானம், பணத்தால் வராத சமாதானம், பதவியால் வராத சமாதானம், வீட்டால் வராத சமாதானம், ஆசீர்வாதத்தினால வராத சமாதானம், இயேசு கொடுக்கிற சமாதானம். தேவன் அவரோட கூட இருந்தா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நமக்கு சில நேரம் இந்த பாவம், சில காரியங்கள் நம்மளை சமாதானத்தை இழக்க பண்ணுகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்லை, பாவிக்கு சமாதானமே இல்லை. அவன் தேடி தேடி நடந்து பார்க்கிறான், மலைக்கு ஏறி பார்க்கிறான், மொட்டடிச்சு பார்க்கிறான், தன்னை அழகு குத்தி பார்க்கிறான், தன்னை வேதனைப்படுத்தி பார்க்கிறான். ஆனா இயேசு இலவசமான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அதனாலதான் தேடி ஓடி நடந்து ஓடுறான். ஆனா வேதவசனத்துல சொல்லுகிறது, உலகம் கொடுக்க பிரகாரம் அல்ல, அவருடைய சமாதானத்தை தருகிறார். பல சமாதானம் இருக்கு. முதல் சமாதானம் தனி மனிதனுடைய சமாதானம். அது எப்படி கிடைக்கும்? கொலோசியர் 1:20 பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சமாதானம் தனி பர்சனல் பீஸ், சமாதானம், தனி மனித ஒரு சமாதானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சமாதானம் எப்படி வந்ததா?
சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினால தான் கர்த்தர் அந்த சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்க. அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து, பிதாவுக்கு நமக்கு இருந்த பிரிவினையை உடைச்சது இயேசு கிறிஸ்து கொடுத்த இரத்தத்தின் விளைக்கரையும் எனக்கு சமாதானத்தை உண்டாக்கிற்று. எபேசியர் 6 அதிகாரம் 15 வசனத்தின் பாருங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்தினால கர்த்தர் இந்த பகையை மாற்றினார் என்பதாக. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்க தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒன்றுக்கும் கவலை இல்லாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு செலுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் வருது. எப்போ உங்களுக்கு சமாதானம் வரும் தெரியுமா? எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட செலுத்தணும். சபைக்கு வந்து கர்த்தர்ட்ட அப்படி இறக்கிட்டு போகணும். ஒவ்வொரு நாள் காலையில் தேவ சமூகத்துக்கு போகும்போது எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு போகணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி சுமக்க கூடாது, திரும்பி அதை எடுத்துட்டு போக கூடாது. எல்லாவற்றையும் நீங்க தேவ சமூகத்தில் செலுத்த செலுத்த, ஒன்று ஆண்டவ சமூகத்தில் நம்முடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது தேவன் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் தருகிறார். இரண்டாவது, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நான் சொல்லும் போது தேவன் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் தருகிறார். இயேசுவின் மூலியமாக அந்த சமாதானம் எனக்குள்ளே உண்டாகுகிறது. இரண்டாவது பாருங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம். சபைகளிலே சமாதானம், தனி சமாதானம். இரண்டாவது சபையில சமாதானம். மூணு தேசத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது. முதல் தேசம் என்னது? யூதேயா. இது எல்லாம் யூதர்கள் இருக்கிற, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற ஒரு தேசம். இரண்டாவது, அது எல்லாம் புறஜாதிகள் இருக்கிற தேசம் இல்ல, யூதர்கள் தான், ஆனா அங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கிற தேசம். மூன்றாவது சமாரியா, எல்லாம் புறஜாதி மக்கள். நம்ம சர்ச் எப்படிப்பட்ட சபை இருக்கு? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் சர்ச்சில் இருக்கிறோம். அங்க வசனம் இருக்கு, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடு எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றதாம். சபைக்குள்ள எல்லா விதமான மக்கள் இருந்தாலும் என்ன இருக்கணும்? சர்ச்சுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லை, அங்க ஜாதி இல்லை, அங்க படித்தவன் படிக்காதவன் இல்லை, கலரு அழகு கருப்பு அப்படிங்கிறது இல்லை, ஊனம் இல்லாததுங்கிறது இல்லை. எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு பெரிய சமாதானம். சபைக்குள்ள சமாதானம். எங்க பாகுபாடு வருது? நான் போன அந்த ஊர் என்னன்னு சொல்ல விரும்பல, ரொம்ப நாளாக அந்த சர்ச்சுக்குள்ளே சண்டையாம். ஒரு கூட்டம் வந்து சபை ஆராதனை நடத்திட்டு திரும்பி போனதுக்கப்புறம் இன்னொரு ஜாதி மக்கள் வந்து சபையை நடத்திட்டு போவாங்களாம். இப்போது அந்த ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு சர்ச்சு கட்டியாச்சு. அதனால் இந்த ஜாதி மக்கள் அங்கே போயிடலாமா, இந்த ஜாதி மக்கள் இதே சர்ச்சில் நடத்தலாமா? அங்கே பேய் தான் இருக்கும். இயேசுவா இருப்பார்? சொல்லுங்க. அங்கே யார் இருக்கும் பாரு? இயேசு இருப்பாரா? சொல்லுங்க. அங்கே நன்மை இருக்குமா? ஹலோ, நம்ம சர்ச்சில் எதையுமே பார்க்கறது இல்லை. பணக்காரனுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான், கீழே இருக்கிற ஆளுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் பட்சிக்கிறது நம்மளுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நம்ம ஒரே விதத்தில் தான் பார்க்குறோம். எங்கே அந்த ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே தரிசனம், ஒரே சமம்னு வருதோ அங்கே தான் கர்த்தர் உண்மையான சபையில் சமாதானத்தை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். தனி மனித சமாதானம். ரெண்டாவது சபையில் சமாதானம். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. சர்ச்சில் எதையும் பார்க்கக்கூடாது. எரேமியா 29:7 பாருங்க. எரேமியா 29:7, நான் சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமா இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமா இருக்கும். நீங்க தூத்துக்குடிக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும்.
நீங்க தமிழ்நாட்டு 38 மாவட்டம், 332 தாலுகா, ஏறக்குறைய 90,000 குக்கிராமம், 17,680 ரெவன்யூ வில்லேஜுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். தேசத்துல எப்ப சமாதானமோ அப்பதான் எனக்கு சமாதானம், தனிப்பட்ட சமாதானம். இன்னொன்று சபையில சமாதானம், மூன்றாவது தேசத்தில் சமாதானம். இது எப்ப கிடைக்கும்? தேசத்துல சமாதானம் எப்போ வரும்? நீங்க இப்படி அமைதியா இருந்தா வரும். இங்கதான் இப்படி அமைதியா இருக்கீங்க. பட் சில இடத்துலலாம் டோர் நோ க்ளோஸ். தோத்திரம். அல்லேலூயா. எப்ப சமாதானம் வரும்? நீங்க தூத்துக்குடிக்காக ஜெபம் பண்ணா உங்களுக்கு சமாதானம். அப்படித்தானே இருக்கு. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அதற்கு சமாதானம் இருக்கு. எதற்கு? தேசத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு, உங்க கிராமத்துக்கு, உங்க தெருவுக்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எந்த அளவுக்கு தேசத்துக்காக ஜெபிக்க தான் தேசத்துல சமாதானம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் தூத்துக்குடி 10 தாலுகா பேரை சொல்லி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சொல்லி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் 28 மாநிலத்தை சொல்லி 9 யூனியன் 8 யூனியன் பிரதேசத்தை சொல்லி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் அரசியல்வாதிகளுக்காக, நம்முடைய ஆளுகிறவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? 1 தீமோத்தேயு 2:1-2 வசனம் சொல்லுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் நீங்கள் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நீங்கள் அப்படியே ஜெபிக்க வேண்டும். எப்ப தேசத்துல சமாதானம் வரும்? தேவன் நன்மையை தருகிறேன் சொல்லுகிறார். சமாதானம் என்கிற நன்மையை தரேன்றாரு. அந்த நன்மை வரணும்னா நீங்களும் நானும் தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தனி மனித சமாதானம், ரெண்டாவது சபையில சமாதானம், பரிபூர்ண சமாதானம் ஒன்று இருக்கு. 2 பேதுரு 3:14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கடைசி தி லாஸ்ட் பீஸ் என்ன தெரியுமா? கடைசியான சமாதானம், அது பரிபூர்ணமான சமாதானம் எங்க இருக்கு தெரியுமா? தேவ சந்நிதி இல்லை. வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி. உங்களுக்கு சமாதானம் இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், சபையில் சமாதானம் இருக்கணும், தேசத்தில் சமாதானம் இருக்கணும். எல்லா சமாதானம் இல்லாட்டாலும் நான் மரிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் தேவ சந்நிதியில கரை பிழையற்ற பரிசுத்தமா நிற்கும் போது வரும்போது வரைக்கிற சமாதானம் இருக்கு பாருங்க, அதுதான் பரிபூரண சமாதானம். அல்லேலூயா. பாட்டு தான் பாடுறோம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ள சொந்தமானார். எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சத்தியத்தை எடு செய்வேனா வெளிப்படுத்துவேன். எதை வெளிப்படுத்துவேன்? சத்தியத்தை. அது எத்தனாம் வசனம்? 6ஆம் வசனம். சத்தியத்தை. இறைவன் 33:6 பின்பகுதி 3வது நன்மை சொல்றாரு, நான் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்பதாக. யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனத்தை வாசித்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். மோசே மூலியமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் கிருபையும் சத்தியமும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை கொடுக்கிறது நமக்கு ஒரு நன்மை. என்னென்ன சத்தியம் இருக்கு? ரட்சிப்புல ஆரம்பித்து பரலோகராஜ்யம் போற வரைக்கும் நமக்கு சத்தியம்தான், உபதேசம்தான். ரட்சிப்பு என்பது ஒரு உபதேசம். ஆமே சொல்லுங்க. ரட்சிப்பு ஒரு உபதேசம், ஞானஸ்தானம் ஒரு உபதேசம், பரிசுத்த ஆவியினால் நிரம்ப பெற்று அபிஷேகம் பெற்றது ஒரு உபதேசம், அந்நிய பாஷை பேசுகிறது ஒரு உபதேசம், தெய்வீக சுகம் ஒரு உபதேசம், வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு உபதேசம், ஒப்புர வாக்குதல் ஒரு உபதேசம், பரிசுத்தமாக்குதல் ஒரு உபதேசம், வருகை ஒரு உபதேசம். நம்ம சர்ச்சில் இதெல்லாம் இருக்கா? ஒரு சர்ச்சுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரட்சிப்பை பற்றி பேசணும், ஞானஸ்தானத்தை பற்றி பேசணும், அபிஷேகத்தை பற்றி பேசணும், அந்நிய பாஷையை பற்றி பேசணும், பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பற்றி பேசணும். ஆமென். தெய்வீக சுகத்தை பற்றி பேசணும், வேறுபாட்டின் ஜீவியம். இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒத்த வேஷம் தரிக்க கூடாதபடிக்கு நம்ம வேறுபட்டு ஜீவிக்கணுங்கிறத பேசணும். ஒப்புர வாக்குதலின் உபதேசம், இயேசு அந்த ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை செய்தார், அந்த உபதேசத்தை பேசணும். வருகை, பரிசுத்தமாக்குதலின் உபதேசம். ஒரு சபையில இதெல்லாம் இருக்குதா? அதுதான் சரியான சபை. அங்கதான் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை உண்டாக்குவா. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்தும் பேசுகிற உங்களை கர்த்தர் உயர்த்துவார், வாலாக்காம தலையாக்குவார், உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார், உனக்கு அதை தருவார் இதை தருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது உபதேசம் அல்ல. அது 1% உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மையை தவிர மீதி 99% ரட்சிப்பை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்த ஆவியை பற்றி, அந்நிய பாஷையை குறித்து, வருகையை குறித்து, உப்பரவாக்குதல் ஊழியத்தை குறித்து, உபதேசத்தை பற்றி, வருகை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்த பிரசங்கமா இருக்கணும். அதுதான் சபைக்கு தேவை, அதுதான் நமக்கு நன்மை. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கை கொள்ளணும். யாருக்கு உபதேசம் பண்ணுவார்? யாருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார்? பால் மறந்த பிள்ளைகளுக்கு, முளை மறக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அல்லவோ அவர் உபதேசத்தையும் வசனத்தையும் சத்தியத்தையும் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சின்ன பிள்ளைய போல உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாலை குடிக்கிற பிள்ளைகளுக்கா? பால் மறந்த பிள்ளைகளுக்கு, வளர்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சத்தியத்தை தருவார். நீங்கள் வளர்கிறவர்களாக இருந்தால் மாம்சத்தை புசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் சொல்லுகிறார். நம்ம பூர்ணர் ஆகும்படி கடந்துகிட்டே போகணும். சபையில் அந்த ஃப்ரம் த பிகினிங்னா சிலருக்கெல்லாம் வந்த உடனே ஒரு அற்புதம் செய்கிறார் தெரியுமா? சிலருக்கெல்லாம் சர்ச்சில் பல வருஷமாக இருப்பான், அவனுக்கு ஒரு நன்மையும் நடக்காது, ஒரு அற்புதம் நடக்காது, ஒரு விடுதலை வராது, உட்கார வச்சுட்டே கொண்டு போவார். சில ஆட்களுக்கெல்லாம் வந்த உடனே கர்த்தர் கொடுத்துருவார். பார்த்துருக்கீங்களா? சில இப்போ தான் சர்ச்சுக்கு வந்திருக்கு, உடனே அற்புதம் செஞ்சிருவார். ஏன் உடனே அவனுக்கு ஏன் அற்புதம் செய்கிறாரு? ஏன் சில ஆட்கள் எல்லாம் உட்கார வச்சு செய்கிறாரு? ஏன் உடனே வந்ததுனால அவன் நீதிமானும், ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷமாக சபைக்கு வர்ற ஆட்கள் இன்னும் ஒரு நன்மையும் கர்த்தர் கொடுக்கலன்றதுனால அவர் துன்மார்க்கணும், அப்படி கிடையாது. உடனே கொடுக்குறாருன்னா உடனே கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஆள் ரொம்ப சோர்வான ஆள், ரொம்ப பலவீனமான ஆள், பின்மாற்றத்துக்கு போயிடுவாருங்கிறதுக்காக தான் கர்த்தர் சிலருக்கு உடனே கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இளையகுமாரன் அப்பாட்ட இருந்து ஆஸ்தியை எல்லாத்தையும் வாங்கிட்டு பாஞ்சிட்டாப்புல, போயிட்டாப்புல. வேசிகள் இடத்துல, உலகத்தில் இடத்துல எல்லாத்தையும் விற்று போட்டாச்சு. இப்போ செலவழித்து எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வாராரு. அப்பா வாசலே நிற்கிறாரு, எப்போ என் மகன் வருவான்னு.
திரும்பி வந்த உடனே ஓடி போய் தூரத்தில் கண்ட மகனை கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்து அவனை 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 வந்து ஸ்நானம் பண்ணி வஸ்திரம் மாற்றி அவனை வந்து பாதரட்சை கொடுத்து அவனுக்கு சரப்பணிகளை போட்டு மோதிரத்தை போட்டு அவனுக்கு ஆட்டாடுறா மாட்டாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. வீட்டிலே ஒருத்தன் சக்குன்னு உட்காந்துட்டு இருக்கான், மூத்த பிள்ளை. அவன் சொல்றான், எப்பா என்னையா செய்யற நீனு? நான் எப்பயும் உங்க கூட தான் இருக்கிறேன், எந்நேரம் உங்க வேலையை செய்யறேன். எனக்காவது ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சிருப்பீரா, எனக்காவது ஒரு சின்ன காரியம் செஞ்சிருப்பீரா என் சிநேகிதரோடு சந்தோஷப்பட? இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு செலவு பண்ணிட்டு ஆஸ்திகளை வேசிகளோட உலகத்தோட செலவு பண்ணிட்டு போயிருக்கான். இவன் திரும்பி வந்த உடனே இவனை கொண்டாடுகிறீர, இது என்ன காரியம்? அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? இவன் காணாமல் போனான், இப்பொழுது கர்த்தர் எனக்கு கிடைச்சிருக்கான். காணாமல் போனவன் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கான். இவன் திரும்பியும் பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, திரும்பியும் போயிடக்கூடாது, திரும்பி என்னை விட்டு தூரம் போயிடக்கூடாது, திரும்பியும் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. ஏன் சிலருக்கு வந்தவுடனே கர்த்தர் உடனே நன்மை தரார்னு விளங்குதா? அவங்க திரும்பியும் பலவீனப்பட்டவர்கள் என்பதற்காகத்தான் கர்த்தர் உடனே அற்புதம் செய்கிறார். அவர்கள் பலவீனப்பட்டவர்கள் என்பதற்காக தான் உடனே கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். நீங்க காத்திருக்கிறவர்கள் எல்லாம் பலவான்கள் என்பதற்காகத்தான் உங்களை உட்கார வச்சு உபதேசத்தில் நாட்டி உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். விளங்குதா உங்களுக்கு? ஏன் சிலருக்கு உடனே கிடைக்குது? உடனே கிடைக்குதுன்னா அந்த ஆட்களுக்கு ரொம்ப சோர்ந்து போன ஆளுன்னு அர்த்தம். சில ஆட்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சும் கிடைக்கலைன்னா அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆளுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பி ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையார்கள், பலவீனப்பட்டு போக மாட்டார்கள். ஆமென். ஆமா, சிலருக்கு லேட் ஆகுதா, நீங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு அர்த்தம். விலங்குல உடனே கிடைக்குதுன்னா அந்த ஆளுக்கு, இவருங்க சுகர் இருக்கிற ஆள் உடனே சாப்பிட்ருவோம், பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல சுகர் இருக்கிறவங்க போய் முதல்ல போய் சாப்பிட்ருங்கன்னு நாங்களே ஃபாஸ்டஸ்ட் மீட்டிங்கில் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஆள் பலவீனப்பட்ட ஆள், அதனால தான் அந்த ஆளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு. நீங்கள் பலனுள்ள ஆட்கள், அதனால தான் கடைசியில் சாப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பலனுள்ளவர்களாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் கடைசி திராட்சை ரசத்தை உங்களுக்கு ருசி உள்ளதாக தருவார். ஆமென். முந்தினவர்களுக்கு அப்படின்னா பலவீனப்பட்டவர்கள், பிந்தினவர்களுக்கு தான் இன்னும் ருசியானது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரி, 4:5 வசனம், 4வது வார்த்தை எரேமியா 33:7. தேசத்தின் சிறையிருப்பை திருப்புகிறது ஒரு நன்மை. தேசத்தின் சிறையிருப்பை திருப்புறது ஒரு நன்மை. எகிப்திலிருந்து கர்த்தர் ஒரு சிறையிருப்பை திருப்பினார். பாவம் உலகம் என்கிற அடிமைத்தனத்தின் சிறையிருப்பில் திருப்பினார். பாபிலோன் சிறையிருப்பை திருப்பினார். அது பின்மாற்றத்தில் இருந்த ஜனங்களின் கர்த்தரை சிறையிருப்பை திருப்பினார். அசீரியரின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பினார். அது விக்கிரக ஆராதனை, உலக காரியங்கள், இந்த அசூசிகளில் இருந்து கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள 3 விதமான சிறையிருப்பு. ஒன்று எகிப்து, இன்னொன்று பாபிலோன், இன்னொன்று அசீரியர். எகிப்து என்பது பாவம், உலகம், அடிமைத்தனம். இன்னொன்று பாபிலோன் என்பது பின்மாற்றத்தின் அடிமைத்தனம். 3வது அசீரியர் என்பது விக்கிரக ஆராதனை, தேவையில்லாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாததை ஆண்டவரை விட முன்னாடி நிறுத்துறது. இது இந்த சிறையிருப்பு. இதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை திருப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் ஒவ்வொரு சிறையிருப்பு இருக்கு. என்ன, ஒரு அன்பு ஒரு சிறையிருப்பு தான், உலக சிநேகம் ஒரு சிறையிருப்பு, பாவம் ஒரு சிறையிருப்பு, சாபம் ஒரு சிறையிருப்பு, பணம் ஒரு சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு, கடன் ஒரு சிறையிருப்பு, ரகசிய பாவங்கள் ஒரு சிறையிருப்பு. இது எல்லாமே சிறையிருப்பு. சிறைப்பட்டவனை ஏசாயா 51:14 சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாக்கப்படுவான். அவன் கிடங்களை சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் சிறையிருப்பு இருக்கோ, வியாதி ஒரு சிறையிருப்பு தானே. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, மாத்திரையை வாங்குறது, ஸ்கேனை எடுக்கிறது, டெஸ்ட்டை பார்க்கறது, பிளட் டெஸ்ட்டை பண்ணுறது, ப்ரெஷரை பார்க்கறது ஒரு சிறையிருப்பு. கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி நமக்கு நன்மை தருவாராக. கடன் ஒரு சிறையிருப்பு தானே. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமன் தானே போடப்பட்டிருக்கு, அது ஒரு சிறையிருப்பு தானே. அதுல இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி நன்மையை தருவா. சாபம் ஒரு சிறையிருப்பு தானே. பாவத்தின் விளைவு சாபமா மாறுது. பாவம் பரிபூர்ணப்படும் போது சாபமா மாறுது, அது மரணத்தை கொண்டு போய் விடுகிறது. அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு சிறையிருப்பு தானே. கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு விடுதலை தருவா. எந்தெந்த ரகசிய பாவங்களோ, அசுத்த வல்லமைகளோ, எந்தெந்த
கடந்த அங்கங்க இருக்கிற சிறையிருப்பை இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றி நமக்கு நன்மை உண்டாக செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, 50 சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவேன். அப்போ சிறையில் இல்லாதவர்கள், சிறையிருப்புல இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 சத்தம் அதில் போட்டிருக்கு. 11ஆம் வசனத்தில் பாருங்க, ஒரு 6 சத்தம் இருக்கு. நான் இப்போ சிறையிருப்புல இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 கைண்ட் ஆஃப் சவுண்டு எரேமியா 33:11 இருக்கு பாருங்களேன். முதல் சத்தம் களிப்பின் சத்தம். என்ன சத்தம்? களிப்பின் சத்தம். ரெண்டாவது மகிழ்ச்சியின் சத்தம். மூன்றாவது மணவாளனின் சத்தம். நாலாவது மணவாட்டின் சத்தம். ஐந்தாவது சேனைகளை கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தம். ஐந்தாவது ஆறாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம். 6 வித சத்தம் இருக்கும். நான் சிறையிருப்புல இல்லை அப்படின்னா எனக்குள்ள இந்த 6 சத்தம் இருக்கும். கடைசி 5வது வார்த்தை எரேமியா 33:8. எரேமியா 33:8 சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அக்கிரமங்கள், அவருடைய எல்லா அக்கிரமங்களும் அவருடைய நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். கர்த்தர் செய்கிற 5வது நன்மை மன்னிப்பு, கிருபை. எரேமியா 50:20, எரேமியா 31:34. இந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 50:20 வாசிக்கலாம் சாம். 31-34. அந்நாட்களில் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்படாமலும் அது காணாதிருக்கும். தேடி தேடி பார்த்தாலும் அது காணாதிருக்குமா? யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்குமா? நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேடி நீங்க பார்க்க மாட்டீங்க, அவ்வளவு இரக்கமும் கிருபையும் என்கிற நன்மையை கர்த்தர் தருகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. 31 தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ள என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை அகற்றிடுவேன். கடலின் ஆழம் கொண்டு போய் போட்டார், செவ்வேறென்றார் வெண் பஞ்சிய போல மாற்று. மன்னிக்கிறத போல நன்மை வேற உலகத்தில் அது உண்டு. கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார்னா நீங்களும் மன்னிங்க. மற்றவர்களை மன்னிக்க அந்த கிருபையை கேளுங்க. மன்னிக்கணும்னே எழும்புறீங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.